ஓம் சாந்தி 5/10/2024. பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் மகான் சௌபாக்கியசாலி ஆத்மாக்களாவும். ஏனென்றால் சுயம் பிரபுவின் பாலனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிரபுவிடம் பாலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மற்றவர்களையும் நாம் பாலனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள் மற்றும் பூர்வஜ் ஆத்மாக்களாக ஆகிவிடுவார்கள். இவர்கள் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு பல பிறவிகளுக்கு பாலனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பாபா அன்பின் மூலமாக பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல வழிகாட்டுதல் மூலமாக பாலனை செய்கின்றார். சக்தியின் மூலமாக, பிரேரணையின் மூலமாக பாபா நமக்கு பாலனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றவர்களுக்கு பாலனை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல முறையில் மற்றவர்களுக்கு பாலனை செய்யக்கூடிய இடத்தில் சேவையில் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறும். அனைவருடைய மனதிலும் அன்பும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கும். எங்கு பாலனையில் பற்றாக்குறை இருக்கின்றதோ அந்த இடத்தில் வரக்கூடிய சேவாதாரிகள் விலகி இருப்பார்கள். அங்கு வெறுமை தென்படும். குழுவில் ஒற்றுமை இருக்காது. சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அனைவருக்கும் பாலனை கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு செடியை நாம் நடுகின்றோம் என்றால் அதற்கு தண்ணீர் ஊற்றுகின்றோம். வெயில் அதன் மீது படுகின்றதா என்பதை பார்க்கின்றோம். எந்த ஒரு விலங்குகளும் அதை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கொடுக்கின்றோம். பாபாவின் குழந்தைகளுக்கு நாம் பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை முன்னேற்ற வேண்டும். அவர்களிடம் இருக்கக்கூடிய தகுதிகளை பாபாவின் சேவையில் பயன்படுத்த வேண்டும். இது போன்ற பாலனையை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். பிரபுவிடம் பெற்ற பாலனையை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். சில ஆத்மாக்கள் டைரக்டாக பிரபுவிடம் பாலனையை அடைய முடியாது. நம் மூலமாக அவர்களுக்கு ஈஸ்வரிய பாலனையின் அனுபவம் பெற வேண்டும். அவர்களுக்கு ஆன்மீக அன்பை அனுபவம் செய்விக்க வேண்டும். அவர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிகளை செய்யுங்கள். அனைவருக்கும் நாம் பாலனை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் 2 குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அது என்னவென்றால், ஒன்று இரக்க மனம் மற்றும் சகயோகம் செய்யக்கூடிய விருத்தி. நம்மிடம் வரக்கூடியவர்கள் சம்பூர்ணம் ஆகவில்லை, நம்மிடமிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்று வருகின்றார்கள். அவர்கள் பிரச்சனையின் மூலமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் நம்மிடம் வருகின்றார்கள். அவர்களுடைய தலையின் மீது பல பிறவிகளின் சுமைகள் இருக்கின்றது. அவர்களுடைய சுமையை நாம் இறக்க வேண்டும். அவர்களை லேசாக மாற்ற வேண்டும். நம்மிடம் வருபவர்கள் லேசாக மாறிவிட வேண்டும். அவர்களுக்கு குஷி கிடைக்க வேண்டும். இது போன்ற அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம் மூலமாக நல்ல முறையில் மற்றவர்களுக்கு பாலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று. நம்மிடம் வந்த பிறகு அவர்கள் பாரம் அடைவது, துக்கம் அடைவது, குழப்பத்தில் வருவது, இது போன்ற அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால் நாம் நல்ல முறையில் பாலனை செய்யவில்லை என்று அர்த்தமாகும். பாபாவின் விருப்பம் என்னவென்றால், நான் மகான் ஆத்மாக்களுக்கு பாலனை கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் தங்களுடைய சிறிய சகோதர சகோதரிகளுக்கு பாலனையை செய்வார்கள் என்ற விருப்பம் பாபாவிற்கு இருக்கின்றது. பாலனை செய்வதை நம்முடைய இயல்பான குணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று முழு நாளும் 5 தத்துவங்களுக்கு பாலனை கொடுப்போம். வைப்ரேஷன் மூலமாக உலகத்தில் இருப்பவர்கள் ஒருவர் மற்றவருக்கு பாலனை கொடுக்க முடியும். எப்படி என்றால், சிலர் சகயோகம் செய்கின்றார்கள், மருத்துவ உதவிகளை செய்கின்றார்கள், பல உதவிகளை பல விதத்தில் அவர்கள் செய்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். வைப்ரேஷன் கொடுப்பது, வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை தூய்மையாகவும் மற்றும் சுத்தமாகவும் மாற்றுவது மற்றும் வைப்ரேஷன் மூலமாக மனமுடைந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுப்பது, அனைத்தையும் இழந்துவிட்ட ஆத்மாக்களுக்கு குஷியை கொடுப்பது, அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுடைய மனதில் ஆசைகளை பூர்த்தி அடைவதற்கான தீபத்தை ஏற்றுவது, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஆத்மாக்களுக்கு புது வாழ்க்கையை அளிப்பது, வைப்ரேஷன் மூலமாக இந்த அனைத்து பாலனையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று ஒரு அழகான அனுபவத்தை செய்வோம். என்னவென்றால், பூமி உருண்டையின் மேலே அமர்ந்து கொள்வோம். பாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மிடமிருந்து முழு உலகத்திற்கும்
சக்திசாலி வைப்ரேஷன் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதி, சுகம், சாந்தி, சக்தி, தூய்மையின் கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை இன்று முழு நாளும் செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.